நேர்மையான விறகுவெட்டி ஒரு காலத்தில் ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு ஏழை விறகுவெட்டி வாழ்ந்தார். ஒரு நாள் ஆற்றங்கரையில் மரத்தை வெட்டிக் கொண்டிருந்தபோது அவனுடைய கோடாரி தவறி தண்ணீரில் விழுந்தது. விறகுவெட்டி தனது வாழ்வாதாரத்திற்கான ஒரே கருவியாக இருந்ததால் மனம் உடைந்தார். திடீரென்று ஒரு தேவதை தோன்றி விறகுவெட்டியிடம் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டாள். விறகுவெட்டி தனது இழப்பை விளக்கினார். அவள் ஒரு தங்கக் கோடரியுடன் வந்து, இது உங்கள் கோடாரியா? விறகுவெட்டி, இல்லை, அது என்னுடையது அல்ல என்று பதிலளித்தார். தேவதை புறா மீண்டும் ஒரு வெள்ளி கோடரியுடன் திரும்பியது. இது உன்னுடையதா என்று கேட்டாள். விறகுவெட்டி, இல்லை, அது என்னுடையதும் அல்ல என்று பதிலளித்தார். இறுதியாக தேவதை விறகுவெட்டியின் பழைய துருப்பிடித்த கோடரியை வளர்த்தது. விறகுவெட்டி மகிழ்ச்சியுடன், ஆம், அது என்னுடையது. தேவதை அவனுடைய நேர்மையைக் கண்டு கவரப்பட்டு தங்கம், வெள்ளி மற்றும் அவனுடைய அசல் கோடாரி ஆகிய 3 கோடரிகளையும் அவனுக்கு கொடுத்து வெகுமதி அளித்தாள். விறகுவெட்டி பணக்காரனாகவும் மகிழ்ச்சியாகவும் வீடு திரும்பினான். அவர் தனது நேர்மைக்காக கிராமத்தில் அறியப்பட்டார். விரைவில் மரியாதைக்குரிய மற்றும் வளமான மனிதராக ஆனார்.